வெல்கம் டு டேஸ்ட் ஆஃப் சென்னை. இன்னைக்கு நம்ம சப்பாத்தி நம்ம வீட்டிலே ரொம்ப சாஃப்ட் அண்ட் சூப்பராக எப்படி செய்கிறதான் பார்க்க போகிறோம். அதுவும் ஒரு மெத்தடில் மட்டும் இல்லை, டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸில் லேயர் சப்பாத்திஸ் நான் உங்களுக்கு நீங்கள் செஞ்சு காட்ட போகிறேன். ஸோ மிஸ் பண்ணாமல் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஃபஸ்ட்டு ஒரு பவுலில் 1/2 kg அளவுக்கு கோதுமை மாவு எடுத்திருக்கேன். அதில் ஒரு 1/2 டீஸ்பூன் சால்ட் சேர்த்துக்கலாம். இப்போது இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க. இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது வெதுவெதுப்பான தண்ணி சேர்க்குறேன். கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தண்ணி ரொம்பவும் சூடும் இருக்கக்கூடாது, நம்ம கை பொறுக்கிற அளவுக்கு சூடு இருந்தால் போதும். தண்ணி எவ்வளோ தேவைப்படும்னு எக்ஸாக்டாக சொல்ல முடியாது, கொஞ்சமாக சேர்த்து பிசைஞ்சிட்டே வாங்க. சப்பாத்தி மாவு எப்பயுமே ரொம்பவும் டைட்டாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப அதிகமாகவும் தண்ணி ஊற்றக்கூடாது. மாவு நல்லா ஒன்றா சேர்ந்து வந்ததும் இது ஒரு பிளேட்டில் போட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு கொஞ்சம் நேரத்துக்கு நல்லா சாஃப்டாக பிணைஞ்சிட்டே இருங்க. இப்போது மேலே கொஞ்சமாக ஆயில் தடவிக்கோங்க, காயாமல் இருக்கிறதுக்காக. எல்லா இடத்துலையும் தடவிடுங்க. இப்போ இதை மூடி வச்சிடலாம். ஒரு 1/2 அன் ஹவருக்கு அப்படியே மூடியே இருக்கட்டும். இப்போது அரை மணி நேரம் கழித்து நான் ஓப்பன் பண்ணுறேன். இப்போது இந்த மாதிரி நம்ம ரோல் பண்ணிவிட்டு இதை சின்ன பால்ஸாக கட் பண்ணிக்கலாம். இதை எல்லாத்தையும் நல்லா ரவுண்டு பால்ஸாக உருட்டிக்கோங்க. இப்போது இதுலேருந்து ஒரு பால் நம்ம எடுத்துக்கலாம். கொஞ்சமாக மாவு தூவி இந்த மாதிரி ரோல் பண்ணிக்கலாம். நம்ம இன்றைக்கி செய்ய போகிற சப்பாத்திஸ் எல்லாமே லேயர்ட் சப்பாத்திஸ் தான். அதுதான் ரொம்ப நேரத்துக்கு சாஃப்டாகவே இருக்கும். இந்த மாதிரி உருட்டினதுக்கப்புறம் இப்போ நம்ம தவாவில் போட போகிறதில்ல. இப்போ இதில் ஆயில் தடவிக்கோங்க. ஆயில் எல்லா இடத்துலையும் அப்ளை பண்ணதுக்கப்புறம் ஒரு நைஃப் எடுத்து இந்த மாதிரி ஒரு கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி ரோல் பண்ணிகிட்டே வாங்க. இந்த மாதிரி கோன் ஷேப்பில் ரோல் பண்ணிக்கோங்க. இப்போது இதை அப்படியே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நம்ம பரோட்டாக்கெலாம் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி வந்துடும். இப்போது இதில் கொஞ்சமாக மாவு தூவிட்டு திரும்ப நம்ம ரோல் பண்ண ஆரம்பிக்கலாம். நம்ம இப்போ செகண்ட் டைம் ரோல் பண்ணும்போது முடிஞ்ச வரைக்கும் ஒரே சைடே ரோல் பண்ணுங்கள். அப்போ தான் அந்த லேயர்ஸ்லாம் போகாமல் இருக்கும். ரொம்ப தின்னாக ரோல் பண்ணாலும் நல்லா இருக்காது, ரொம்ப திக்காக ரோல் பண்ணாலும் நல்லா இருக்காது. இப்போ இதை ரோல் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி கையில் எடுத்து தட்டி விடுங்க. அப்போ தான் அதில் ஒட்டிட்டு இருக்கிற மாவுலாம் கீழே விழும். இல்லைனா நம்ம தவாவில் போடும்போது அந்த மாவுலாம் வந்து கருப்பாகிடும். இப்போது தவா நல்லா சூடானதும் நம்ம சப்பாத்தியை போட்டுக்கலாம். ஒரு 30 செகண்ட்ஸ்க்கு இதை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. இன்னொரு டிப் உங்களுக்கு சொல்லணும். நிறைய பேர் பண்ணுற மிஸ்டேக் வந்து சப்பாத்தி உருட்டும் போது நிறைய மாவு போட்டு உருட்டுவாங்க. அந்த மாதிரி பண்ணிங்கன்னா சப்பாத்தி வந்து சரியாகவே வராது. அப்படி பண்ணால் சப்பாத்தி சீக்கிரமாகவே காஞ்சி போயிடும். ஒரு 30 செகண்ட்ஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பபிள்ஸ் ஃபார்ம் ஆகும். இப்போ இதை நம்ம திருப்பி போட்டுக்கலாம். இப்போது இந்த சைடும் ஒரு 30 செகண்ட்ஸ்க்கு வேகட்டும். இப்போது இதுக்கு மேலே நான் கொஞ்சமாக நெய் அப்ளை பண்ணிக்கிறேன். நெய் வேணும்னா நீங்கள் ஆயில் கூட அப்ளை பண்ணிக்கலாம். பட் நெய் அப்ளை பண்ணால் தான் சப்பாத்தி ரொம்ப நேரத்துக்கு சாஃப்டாகவே இருக்கும். சப்பாத்தினாலே நெய் அப்ளை பண்ணுறது தான் பெஸ்ட்டு. இப்போது திருப்பி போட்டுக்கலாம். இந்த சைடும் நெய் தடவிக்கோங்க. சப்பாத்தியில் இந்த அளவுக்கு ப்ரௌன் ஸ்பாட்ஸ் வந்ததும் நம்ம எடுத்துடலாம். இதுக்கு மேலே நம்ம விட்டோன்னா சப்பாத்தி வந்து ரொம்ப ஹார்டாயிரும். இப்போ நம்ம மெத்தட் 1 சப்பாத்தி ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி மடிக்கிறதுக்கு வரணும், இந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்கணும். இப்போது இன்னொரு பால் எடுத்து இந்த மாதிரி சின்ன சைஸாக உருட்டியிருக்கேன். இப்போ இதில் ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஸ்கொயர் ஷேப் சப்பாத்தி செய்ய போகிறோம். இப்போது இந்த மாதிரி 4 சைடும் ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. இப்போது இதுக்கு மேலே கொஞ்சமாக மாவு தூவிட்டு திரும்ப நம்ம ரோல் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு சப்பாத்திக்கு சொன்ன மாதிரி தான் இதுக்கும் அதே ஃபாலோ பண்ணிக்கோங்க. பாருங்கள் எவ்வளோ அழகாக பூரி மாதிரி எழும்பி வருது. இப்போ இதை நம்ம திருப்பி போட்டுக்கலாம். எல்லா ஷேப் சப்பாத்திக்கும் இந்த மாதிரி வரும்னு சொல்ல முடியாது. சிலதுக்கு வரும், சிலதுக்கு வராது. பட் இப்படி பஃபாய் வந்தால் மட்டும்தான் சப்பாத்தி நல்லா சாஃப்டாக இருக்கும். அப்படிலாம் எதுவுமே இல்லைங்க, வரலன்னா கூட சாஃப்டாக தான் இருக்கும். இப்போ நம்ம செகண்ட் மெத்தட் சப்பாத்தியும் ரெடி ஆகிடுச்சு. சூப்பராக இருக்குது பார்க்க. அடுத்தது பார்த்திங்கன்னா ட்ரையாங்கிள் ஷேப் சப்பாத்தி. ஒரு பால் எடுத்து உருட்டிட்டு ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. இதுக்கு மேலே மாவு தூவிட்டு ட்ரையாங்கிள் ஷேப்பில் உருட்டிக்கலாம். நம்ம பண்ண ஷேப்ஸ்லேயே எனக்கு பிடிச்ச ஷேப் இது தான். இது ரொம்ப சாஃப்டாக இருக்கும், நிறைய லேஸாகவும் இருக்கும். நான் செஞ்சு காட்டினதில் உங்களுக்கு எந்த ஷேப் பிடிக்குதோ அதை நீங்கள் ட்ரை பண்ணலாம். நம்ம ஏதாச்சும் சாண்ட்விச் செய்யணுன்னா கூட நீங்கள் இந்த ஷேப் வந்து ப்ரிஃபர் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம இதில் வந்து லேயர் ஓப்பன் ஆகும், அதுக்குள்ளே நம்ம ஸ்டஃபிங் பண்ணிக்கலாம். இதுவும் நல்லா உப்பி சூப்பராக வருது. இப்போவே லேயர்ஸ் தெரியுது பாருங்கள்.
இப்போ பாருங்கள் லேயர்ஸ் கட்டுறேன் பாருங்கள். இதுக்குள்ளே நம்ம ஆம்லெட் அந்த மாதிரி ஏதாச்சும் ஸ்டஃபிங் பண்ணிக்கலாம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து பரோட்டா ஸ்டைல். ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. நம்ம பரோட்டாக்கெலாம் ரோல் பண்ணுவோம்ல அந்த மாதிரி ரோல் பண்ணிக்க வேண்டியது தான். இதில் நிறைய லேயர்ஸ் இருக்கிறதால ஒரே சைடே ரோல் பண்ணிக்கோங்க. இது பரோட்டான்றதால கொஞ்சம் திக்காகவே ரோல் பண்ணி நம்ம போட்டுக்கலாம். இதுவும் ரொம்ப நேரத்துக்கு அப்படியே சாஃப்டாகவே இருக்கும். ஸோ ஸ்கூல் ஆஃபீஸ்க்கெலாம் எடுத்துகிட்டு போகிறதா இருந்தால் இந்த மெத்தட் ட்ரை பண்ணலாம். நம்ம செஞ்ச கோதுமை பரோட்டாவும் பார்க்க செம்மையாக இருக்குங்க. இப்போ நம்ம சூப்பர் சாஃப்ட் லேயர் சப்பாத்திஸ் ரெடி ஆகிடுச்சு. நான் சொன்ன மெத்தடில் சப்பாத்திஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். 24 ஹவர்ஸ்க்கு சாஃப்டாகவே இருக்கும், அதுக்கு நான் கேரண்டி. நம்ம சப்பாத்திஸ் போட போட ஹாட் பாக்ஸில் போட்டு வச்சுட்டிங்கன்னா அப்படியே ஃப்ரெஷ்ஷாகவே சாஃப்டாகவே இருக்கும். நாளைக்கு ஸ்கூலுக்கு எடுத்துகிட்டு போகணும், ஆஃபீஸ்க்குலாம் எடுத்துகிட்டு போகணுன்னா இன்றைக்கி நைட்டு நம்ம செஞ்சு வச்சிடலாம். ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சு உங்களோட ஃபீட்பேக் எங்களுக்கு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நல்ல ரெசிபிஸ் வேணும்னா எங்கள் சேனல் டேஸ்ட் ஆஃப் சென்னையை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கும் இதே மாதிரி வேறொரு சூப்பரான ரெசிபியை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.